2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வெறும் அரசியல் போட்டிக்கான தேர்தல் மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை கவிழ்க்க கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஒன்று கூடி அயராது உழைத்த ஒரு போர்க்களமாகும். உலக அரங்கில் இந்தியாவின் எழுச்சியை பலவீனப்படுத்தும் நோக்கில் தங்கள் சொந்த நலனுக்கான சில அந்நிய சக்திகள் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கி திட்டமிட்டு செய்த ஒரு திரைமறைவு சதியாகும். பல ஆண்டுகளாக பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சி பெற்று புவிசார் அளவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு முக்கிய இடத்தை பிடித்தது. இந்த வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாத சில உலக மகா ஆதிக்க சக்திகள் இதன் மூலம் தங்கள் அமைதியை இழந்தன. மோடியின் ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கை மூலம் இந்தியா பெற்ற தன்னம்பிக்கைக்கான ஆக்ரோஷ உந்துதலை கண்டு இந்த சக்தி வாய்ந்த லாபிகள் சங்கடங்கள் அடைந்தன. இந்திய ஆயுத உற்பத்தியின் எழுச்சியும் உலக விவகாரங்களில் மோடியின் உறுதியான நிலைப்பாடும் கூட இந்த அந்நிய சக்திகளின் எரிச்சலுக்கு காரணம். மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இங்குள்ள ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் சொந்த நலன்களுக்கான உலக நாடுகளின் பல்வேறு ஒப்புதல்கள் மற்றும் உதவிகளை பெற்றனர். இதை பயன்படுத்திக் கொண்ட அந்நிய குழுக்கள் இந்திய விவகாரங்களில் சர்வசாதாரணமாக தலையிட்டு இங்குள்ள அரசியல் தலைவர்களை தங்கள் இஷ்டத்துக்கு கையாண்டன. ஆனால் மோடியிடம் அந்த அந்நிய சக்திகளின் ஆதிக்க முயற்சி செல்லுபடியாகவில்லை. மோடியை கையாள முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவராக அவர்கள் பார்த்தார்கள். பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் ஊடகங்களும் மோடிக்கு எதிராக ஒருங்கிணைந்த பிரச்சாரத்தை தொடங்கிய போதுதான் வெளிநாட்டு தலையீட்டின் முதல் அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. வெளிநாட்டு செய்தித்தாள்களில் வெளியான செய்திகள் இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சனைகளை மிகைப்படுத்தி காட்டின. இந்தியாவில் பாசிசம் அதிகரித்து வருவதாகவும் அங்கு ஜனநாயகம் சரிந்து வருவதாகவும் கூறி பல்வேறு தலைப்புகள் இட்டு போலி கதைகளை வடிவமைத்தன. இந்த கட்டுக்கதைகளை இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஊதி பெரிதாக்கி மோடி அரசுக்கு எதிராக பிரச்சார பீரங்கிகளாக மாறினர். அதே நேரத்தில் வெளிநாட்டு நிதியுதவியுடன் கூடிய சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மோடி அரசுக்கும் அவருக்கும் எதிரான தங்கள் செயல்பாடுகளை அதிகரித்தன. சமூக நீதி என்ற பெயரில் இந்த தொண்டு நிறுவனங்கள் போராட்டங்கள் மற்றும் அமைதி கெடுக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்தன. பெரும்பாலும் மோடியின் கொள்கைகளை குறிவைத்து தாக்கி பேசின. இந்த சதியில் மிக முக்கியமான பங்கு சமூக ஊடகங்களை அவர்கள் மிக சரியான தொழில்நுட்பங்களுடன் கையாண்டதாகும். மோடிக்கு அடிமட்ட அளவில் மிகப்பெரிய ஆதரவு இருந்த போதிலும் அரசு ஆதரவு பதிவுகள் மற்றும் அவற்றின் போக்குகளை செயற்கையாக அடக்க பல அறிக்கைகள் வெளிவந்தன. எக்ஸ் தளம், ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற அயல்நாட்டு தளங்கள் பாஜகவுக்கு ஆதரவான வெளிப்பாட்டை குறைத்து கொண்டன. அதே சமயம் எதிர்க்கட்சிகளின் கதைகளை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டன. தேசியவாத குரல்களை தடை செய்தல், உள்ளடக்க கட்டுப்பாடுகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை சரிபார்ப்பு இவற்றின் மூலம் டிஜிட்டல் பிரச்சார கருவிகளை ஆக்கிரமித்து கட்டுப்படுத்தின. இதன் மூலம் வாக்காளர் கருத்துக்களை திசை திருப்பி வடிவமைக்க முயற்சிகளை மேற்கொண்டன. மோடி அரசின் மீது தவறான கருத்துக்களை உருவாக்குதல், மோடியின் தலைமையின் மீதான நம்பிக்கையை சிதைத்தல் இவற்றை குறிக்கோளாக கொண்டு ரகசியம் கசிந்த சில ஆவணங்கள் மற்றும் சில தொழில்நுட்ப ஜாம்பவான்களை பயன்படுத்தி தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு விவாத மேடைகளை நடத்தின. இது குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் சில மேற்கத்திய தூதரகங்களுடனும் ரகசிய சந்திப்புகளை நடத்தியதாக கூறுகின்றன. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் ஆதரவு தளங்கள் இந்த மகத்தான திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தன. மோடியின் வெகுஜன ஈர்ப்பை எதிர்கொள்ள ஒரு வலுவான தலைவர் இந்தியாவில் இல்லை என்பதை உணர்ந்த அவர்கள் சந்தேகத்திற்குரிய சர்வதேச லாபியுடன் இணைந்து கூட்டணிகளை உருவாக்கினர். தேர்தலுக்கு முன்னதாக ராகுல் காந்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு பல முறை மேற்கொண்ட பயணங்கள் இதற்கு உதாரணமாகும். அப்போது வெளிநாடு வாழ் இந்தியர் கூட்டங்களில் இந்திய அரசுக்கும் மோடிக்கும் எதிராக உரையாற்றியது மட்டுமல்லாமல் மோடியின் கொள்கைகளை நீண்ட காலமாக விமர்சித்து வந்த தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை அவர் ரகசியமாக சந்தித்து பேசினார். இது மட்டுமல்லாமல் சட்ட போராட்டங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் பாஜக தலைவர்களுக்கு எதிராக ஊழல் மற்றும் தவறான நிர்வாகம் குறித்த ஒரு பிம்பத்தை உருவாக்கினர். தவறான கதைகள் மற்றும் பொய்யான பிரச்சாரங்கள் மூலம் பாஜகவின் கோட்டைகளை குறிவைப்பது அவர்களின் உத்தியாகும். இது மக்களிடையே குழப்பத்தை உருவாக்கும் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. போலி செய்திகள், போலி வீடியோக்கள் மூலம் பொருளாதார மந்தநிலை, வேலையின்மை மற்றும் பணவீக்கம் பற்றிய பொய்களை வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மூலம் பரப்பி வாக்காளர்களின் கவனத்தை திசை திருப்ப கவனமாக திட்டமிடப்பட்டன. இந்தியாவில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக
$21 மில்லியன் நிதியை அமெரிக்காவின் USAID அமைப்பு அளித்திருக்கிறது. இந்த நிதி பற்றிய தகவல்கள் தற்போது சமயத்தில் வெளிவந்த போது ஒரு பெரிய ஐயம் ஏற்பட்டது. மேலோட்டமாக இது ஜனநாயகத்தை தூண்டும் வாக்காளர் விழிப்புணர்வு முயற்சியாக தோன்றினாலும் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்திய தேர்தல்களில் ஏன் ஆர்வம் காட்டுகிறது என்கிற கேள்விகள் எழுந்தன. இந்த நிதி மறைமுகமாக மோடி எதிர்ப்பு சக்திகளை ஒன்று திரட்டவும், சமூகத்தில் அமைதியின்மையை உருவாக்கவும், வாக்காளர் உணர்வை கையாளவும் பயன்படுத்தப்பட்டதாக பலர் சந்தேகித்தனர். ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா எதற்காக இந்திய தேர்தல்களுக்கு மில்லியன் கணக்கில் செலவிட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினார். இது இந்தியாவில் ஆட்சி மாற்றம் செய்ய பைடன் அரசாங்கம் எடுத்த முயற்சி என்றும் வெளிப்படையாக கூறினார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சதி திட்டங்கள் இருந்த போதிலும் பெரும்பாலான இந்திய வாக்காளர்கள் மிக சரியான திசையில் செயல்பட்டனர். மோடியின் கவர்ச்சி அவரது வளர்ச்சி பயணப்பதிவுடன் இணைந்து எதிர்க்கட்சிகளின் அவதூறு பிரச்சாரம் வெற்றி பெற முடியாமல் செய்தனர். குறிப்பாக கிராமப்புற இந்திய மக்கள் அந்நிய சக்திகள் மூலம் எதிர்க்கட்சிகள் பரப்பும் பொய் பிரச்சாரங்களை உணர்ந்து மோடி மூன்றாவதாக பிரதமர் பதவி அடைவதை உறுதி செய்தனர். இருப்பினும் 2024 தேர்தல் ஒரு உண்மையை எடுத்துக்காட்டியது. வெளிநாட்டு நலன்களை விட தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு தலைவரை குறை மதிப்பிற்கு உட்படுத்த அந்நிய சக்திகளுடன் இணைந்து எதிர்க்கட்சி சக்திகள் எந்த அளவிற்கு செல்லக்கூடும் என்பதை வெளிப்படுத்தின. தேர்தல் போர் கடுமையாக இருந்தது. ஆனால் ஜனநாயகம் இறுதியில் வெற்றி பெற்றது. இந்தியாவின் தலைவிதி வெளிநாட்டு தலைநகரங்களில் தீர்மானிக்கப்படாது, ஆனால் அதன் சொந்த மக்களால் தீர்மானிக்கப்படும் என்ற வலுவான செய்தியை 2024 தேர்தல் உலகத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளது.